ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்னன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நெல்லிக்காய் தொக்கு பண்ண போகிறேங்க. விட்டமின் சி நிறைய இதில் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ரொம்ப நல்லதுங்க. அதனால் இந்த தொக்கு பண்ண போகிறேன். வாங்க. சிறிய அளவில் தான் பொருட்கள் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், பிகினர்ஸ் கூட பண்ணலாம். நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அது தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். இது இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். அப்புறம் தேவையான பொருட்கள் எப்பொழுதும் போல் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கடுகு, பெருங்காயம், வெந்தயப்பொடி, வெல்லம், ஒரு சிறிய அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், அப்புறம் கல் உப்புங்க. இவ்வளோதாங்க தேவை. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெல்லிக்காவை நான் நல்லா கழுவிட்டேன். கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வரேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு அப்புறமா நல்லா கழுவிட்டு ஒரு தட்டில் போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் துணியை வச்சு துடைக்கணும். அதுக்கு தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு கொதிக்கணுங்க. தண்ணி கொதித்த பிறகு தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெல்லிக்காய் வைக்கணும். முதலே கொஞ்சம் ஆவி வந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காவை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவி தொடச்சி காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் நான் இட்லி பானையில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சோன்னா அதனுடைய சத்தெல்லாம் போயிடும். இது ஆவியிலே வேகட்டுங்க. அதனால் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். வருது. இப்போ வச்சாச்சு நெல்லிக்காவை. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்படி ஆவி வரும்போது தான் நீங்கள் நெல்லிக்காய் வைக்கணும். நல்லா நெல்லிக்காய் வேக வச்சு உதுத்து வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொரப்பாக அரைக்கணும். மையாக அரைக்கக்கூடாது. கொரன்னு அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டேன். கொரப்பாக அரைச்சிட்டு வரேன். நெல்லிக்காவை நல்லா கொரப்பாக அரைச்சிட்டேன். இப்போ ஆஸ் யூஷுவல் தான். இப்போ கடாய் வச்சு நல்லெண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம நெல்லிக்காவை போட்டு வதக்கணும். எப்போதும் பண்ணுவார்ல அந்த தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம். வாங்க தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். முதல்ல கடுகு போடணும். கடுகு போட்டு முடிச்சுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே நெல்லிக்காவை போட்டுற வேண்டிதான். கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டு பொரியவுமே பெருங்காயத்தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 3 தூளும் போட்டுடணும். பெருங்காயத்தூள் போட்டேன். ஏன்னா ரொம்ப புகையக்கூடாது இல்லையா, கரிஞ்சிரும். மிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்து மஞ்சத்தூள். ஓகேவா? இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், எல்லாம் போட்டேன். இது கூட இப்போ உப்பு போட்டுறலாம். ஏன்னா உப்பு இப்போ போட்டால் தான் உங்களுக்கு நல்லா கலந்து வரும். அதனால் உப்பும் போட்டுட்டேன். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட வேண்டியதான். நல்லா கலந்து வந்துச்சு பாருங்கள். இப்படி நம்ம பெரட்டும் போது ஒட்டாமல் வரணும். அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்மளுக்கு நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன போடணும்? அடுத்து புளி ஊற்றணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? புளி போட போகிறோம். புளி ஊற்றணும். ஓகேவா? புளி ஒரு கொஞ்சமாக நான் கலந்து வச்சுருக்கேன். புளி ஊற்றணும். அதுதான் நம்மளுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ புளியும் ஊற்றியாச்சு. அடுத்து இன்னும் 2 பொருள் போடணும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கட்டும். ஓகேவா? அடுத்த பொருள் போடும்போது காட்டுறேன். இது வெந்தயப்பொடி போட போகிறேங்க. அதுதான் வாசனையாக இருக்கும். இதை போட்டு கலந்துட்டு அடுத்து இன்னும் ஒரு பொருள் போடணும். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் போடணும். வந்துடுச்சு தொக்கு. இப்போ அடுத்த பொருள் என்ன போட போகிறோம்? வெல்லம். அவ்வளோதான், கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்கிட வேண்டியதான் கலந்துட்டு. தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்டியான நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அறுசுவையும் இருக்குங்க, துவர்ப்பும் நெல்லிக்காயில் இருக்குது. துவர்ப்பு இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் எல்லா சுவையும் இருக்குது. எல்லோரும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்குனாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஆனால் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட முடியாதுங்க. இது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கூட சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.